Hello, my dear buddies. Welcome back to Snooty Facts. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கார்மேனி செல்வம் அந்த படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட டீசர் இதெல்லாம் வந்தப்போ வீடியோ பண்ணணும்னு நினச்சா நான் என்னால் அது டைம் கிடைக்காதனால பண்ண முடியல. ஸோ இதான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து ட்ரெய்லரே பார்க்க போகிறேன். ஸோ இப்போ வாங்க பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த படத்தில் வந்து சமுத்திரக்கனி அண்ட் கௌதம் வாசுதேவன் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. வாங்க. சாந்தி, ஒருவேளை ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளால பணம் புரட்ட முடியுமா? தெரியலையே. ஆளு பெரியவனாய் எனக்காக என்ன பண்ணுன்னு கேட்பானோ? கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா எனக்கே பயமா இருக்கு. அடடா அடடா அடங்காம நெஞ்சில் ஏண்டா மோனே, பேசாம எனக்கு லீவை போட்டு ஊர் சுத்துமா? நீ அறிவாளிப்பா. அங்க சொல்லு. நீங்க நிறைய வாங்கிருக்கீங்களா செல்வம்? அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது சார். மேரேஜ் ஆனப்ப என்ன சொன்ன? வீடு வாங்கி தரேன்னு நீ சொன்னியா இல்லையா? இடத்த வாங்குற, வீட்டை கட்டுறோம். நீ ஆசைப்பட்ட மாதிரியா? யார்கிட்ட கடன் வாங்க? சொந்தக்காரங்கிட்ட ஒரு 10,000 ரூபா கடன் வாங்கியிருக்கேன் சார். அது அடைச்சிட்டா போதும், என் முன்னாடி ஹாப்பி ஆகிடுவான். ஆசைப்பட்டது நீ, அந்த ஆசையை மண்டையில் ஏற்றி விட்டு என்ன கிறுக்காக்குனது நீ. எல்லாம் உனக்காகவும் பாலுக்காகவும் தான். இது கடன் இல்ல, பிச்சைதான். கடன் வாங்கணும். கடன் வாங்கினாதான் பெரிய ஆளாக முடியும். வர வர நீ காசுக்காக என்ன வேணா செய்வியோன்னு பயமா இருக்கு. இது வேணும், அது வேணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும், இப்படி இருங்க, அப்படி இருங்க, இப்படி வாழணும், அப்படி வாழணும். ஆசைப்பட்டதை வாங்கணும், யோசிக்காம செலவு பண்ணணும். அப்பா சொல்ற கேளுமா, சந்தோஷமா இருக்கலாம். அப்படி சொல்லு. 25,000 கால் ரோடு தான் சார் வரும். பொழப்புக்காக ஒரு நேரத்துல நம்ம ஏதோ ஒரு அனுபவத்தை இழந்துடுறோம். செல்வம், ஒய்ஃபை மிஸ் பண்றியா? உன்னால என்னையும் பாலுவையும் பார்க்காம இருக்க முடியுமா? இவன் தான் கேள்வியே கேட்காம கடன் கொடுக்குறவன். பணக்காரன் ஆகிறதுக்கு முன்னாடி பணக்காரன வாழ கத்துக்கணும். தப்பு பண்ற. ஒரு மாசம் நான் சொல்றத மட்டும் நீ கேளு. பிஜிஎம் நம்ம வாழ்க்கையை மாத்தி காட்டுறேன். ஒரு மிடில் கிளாஸ் அந்த லைஃப் ஸ்டைலை அப்படியே காட்டுறாங்க. ஸோ அதில் தான் பொண்டாட்டிக்காகவும் பிள்ளைக்காகவும் ஒரு பணம் வந்து சேர்த்தணும் அப்படிங்கிறத ஒரு குறிக்கோளாக வச்சு ஒன்று பண்ணுறாரு. அதில் நிறைய கடன் வாங்குறாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய சிக்கலில் போய் மாட்டிக்கிறாரு. அதுலேருந்தெல்லாம் வெளியே வராரா, இல்லை அந்த வாழ்க்கைக்கான என்ன தத்துவத்தை இந்த படத்தில் சொல்ல போகிறாங்கன்றதுக்காகவும் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன். ஏன்னா கிளைமேக்ஸ்லாம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபிலாசபி ஒன்று சொல்லி ஸோ நம்மளை கொஞ்சம் கண்கலங்காமல் வச்சுக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்குன்னு தோணுது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு எண்டிங்காக தான் இருக்கும் இந்த படம். ஸோ ஆனால் பார்க்க சூப்பராக இருக்குது. ஏன்னா சமுத்திரக்கனி அவருக்கு தான் இந்த மாதிரியான ரோல்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதில் இப்போ கௌதம் வாசுதேவன் அதிகமாக காட்டல. ஸோ மேபி படத்தில் அந்த ட்ராவலில் இவர் சொல்லக்கூடிய ஸ்டோரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒய்ஃபு குழந்தைங்களை பற்றி வந்து சமுத்திரக்கனி கௌதம் வாசுதேவன்கிட்ட சொல்லிட்டு வர ஸ்டோரியாக தான் இருக்குன்றது என்னோடய தாட்டி. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு. அந்த கடைசியாக அந்த அவர் 1 மாதம் டைம் கொடு அப்படின்னு கேட்கும்போது ஒரு பீஜம் ஒன்று வந்தது. அது செம்மையாக இருந்தது, செம்ம எலிவேட்டிங்காக இருந்தது. ஸோ கடைசியாக அந்த டைட்டில் போடும்போதும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே பார்க்கும்போது வந்து ஒரு ஹோல்சமாக ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக அந்த மிடில் கிளாஸ் லைஃப்பை வந்து அப்படியே ரெசம்பிள் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதில் மோஸ்ட்லி எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகிடுவாங்க. ஸோ அப்படி கனெக்ட் ஆகிட்டாலே இந்த படம் ஓரளவுக்கு பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஸோ அதான் ட்ரெய்லராக பார்க்க சூப்பராக இருக்குது. படமாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். April 3 ரிலீஸ் ஆகுது. ஸோ பார்ப்போம். இந்த வீடியோவில் தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. பாய்.